Okay, guys, let's begin. Okay. So what we discussed yesterday? The basic introduction of interfaces. Okay. So let's more talk about interfaces. Okay. So எதுக்காக interfaces நம்ம படிச்சிட்டு இருக்கோம்? To implement multiple inheritance. ஓகேவா? So இன்டர்வியூல கேட்பாங்க ஜாவா multiple inheritance support பண்ணுமா? Sir, Java does not support multiple inheritance in class level. What is that? Java does not support multiple inheritance in class level. Java supports multiple inheritance in interface levels. ஓகேவா? கரெக்டா இல்லையா? இது பார்த்தோம். ஸோ இன்டர்ஃபேஸோட சிண்டாக்ஸ் எப்படி இருக்கும்? இட்ஸ் சிமிலர் டு கிளாஸ். கரெக்டா இல்லையா? எப்படி இருக்கும்? இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் நேம், ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ்ல ஒரு ஒன்லி இன்கம்ப்ளீட் மெத்தட் மட்டும் தான் இருக்கும். பப்ளிக், void, example, method name, any name. எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட்னு கொடுக்குறேன், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், செமிகோலன். ஸோ செமிகோலன் வந்துட்டு அதுக்கு பேர் என்னது? இன்கம்ப்ளீட் மெத்தட். இன்கம்ப்ளீட் மெத்தட். கரெக்டா? பார்த்துட்டோம். பக்கவா இல்லையா? ஸோ கம்ப்ளீட் மெத்தட்னா எப்படி இருக்கும்? சார் கிளாஸ் அலோஸ் கம்ப்ளீட் மெத்தட். கரெக்டா இல்லையா? நீங்கள் கிளாஸ்னா ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ், சாரி ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்கும். அது தனியாக இன்டர்ஃபேஸ்ல எப்படி இருக்கும்? செமிகோலன். சரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைமண்ட் ப்ராப்ளம். டைமண்ட் ப்ராப்ளம் அதனால தான் மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸை சப்போர்ட் பண்ணாது. மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ்னா என்ன? ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், அதுக்கு 2 சைல்டு கிளாஸ். இது பாசிபிளா ஜாவால? இது பாசிபிள். இது பாசிபிள் ஜாவால. மல்டிபிள்னா என்ன? இன்னொரு சைல்டு கிளாஸ் இருக்கும், இங்கேருந்து இது டெரைவ் ஆகும். This is not possible. ஒரு சைல்டுக்கு 2 பேரண்ட் வரும். இதுதான் மல்டிபிள். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம்? சிங்கிள் பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? ஒரு பேரண்ட், ஒரு சைல்டு. இது பாசிபிள். இது பாசிபிள். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? மல்டி லெவல் பார்த்தோம். ஒரு பேரண்ட் இருப்பாரு, அவருக்கு ஒரு சைல்டு, அப்புறம் அவருக்கு ஒரு சைல்டு. இது பாசிபிள். மல்டி லெவல். கரெக்டா இல்லையா? ஞாபகம் இருக்கா? தென் இது என்னது? மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ். வாட் இஸ் தட்? இதுக்கு என்னது? சிங்கிள். சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் இஸ் பாசிபிள். ஓகே சார், திஸ் இஸ் multi, very good. Multi level inheritance is possible. What is that? This is multiple inheritance not possible. Not possible in class level. What is that? In class level. But in interface level it is possible. What is that? In interface level it is possible. So in the problem diamond problem. What is that? Diamond problem. What is that? Diamond problem. So the diamond problem வந்துரும். இது என்னது? class A ன்னு வெச்சுக்கோங்களேன். class A. What is that? இது என்னது? class B. இது class C. இது class D. So இது ரெண்டும் பாசிபிள். A to B பாசிபிள், சிங்கிள் ஆயிரும். A to C also single possible, but B to C, D, C to D is not possible in class level. Confuse ஆயிரும், எங்க இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா. கரெக்டா இல்லையா? So இந்த ப்ராப்ளம் very diamond problem. To solve this issue, which is also called as a multiple inheritance, it's not possible in class level. So to solve this issue, we are introducing new concept called interfaces. In interface level, it is possible. ஓகேவா? என்ன இது பார்த்தோம் interface level. எப்படி practical பார்க்கிறது? So I'll go ahead. Let me launch Eclipse. Okay then, பக்கா. வரைக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க. Diamond problem diagram. Diamond problem அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க.
So A, B, C, D. Okay, well, note பண்ணியாச்சா? So it's not possible in class level, but it's possible in interface level. We'll just make a note on this. சரி, எழுதிக்கோங்க எல்லாமே. Told us, ஓகேவா? Note பண்ணியாச்சா? Okay. சரி, எழுதிக்கோங்க. Second point, possible in interface level. Box போட்டுருக்கேன். இது எழுதுறீங்க இல்லையா? It's possible in interface level. ஓகேவா? புரியுதா? Okay. So இப்போ எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Shall we continue? Okay, sir. Real time உள்ள போயிடலாம். How do we implement real times? இப்போ நான் போறேன் பாருங்க உள்ளத. I'll go ahead. So file, new, other, Java project. Correct? Next, app underscore Java underscore 1. What is that? 1. Finish. Let me click.
no. So app underscore Java underscore 1, expand பண்ணியாச்சு. Right click, new class. What is that? Class. Class name, capital A, package name, P1. Everyone clear? Okay, sir. நான் பண்ணிட்டேன். So இது நார்மல் கிளாஸ். கிளாஸுக்குள்ள இன்கம்ப்ளீட் மெத்தட் வருமா? கம்ப்ளீட் மெத்தட் தான் வரும், எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஏன்னா இன்டர்ஃபேஸ் கிளாஸையும் நான் டிஃபரன்ஷியேட் காமிக்கிறதுக்கு இப்போ நான் கிளாஸ் கிரியேட் பண்ணேன். கிளாஸ்க்குள்ள எப்பவுமே இருக்கும், என்ன இருக்கும்? பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். இதுக்கு பேரு கம்ப்ளீட் மெத்தட். வாட் இஸ் தட்? கம்ப்ளீட் மெத்தட். எஸ்ஓ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். நான் ஒரு 300 இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் கம்ப்ளீட் மெத்தட். வாட் இஸ் தட்? ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் வந்து கிளாஸுக்குள்ள மட்டும்தான் வரும். இதுக்கு பேர் கம்ப்ளீட் மெத்தட். நம்ம கான்செப்ட் என்ன? இன்டர்ஃபேஸ். கரெக்டா இல்லையா? ஃபைல் நியூ அதர் ஜாவா ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ஆப் அண்டர்ஸ்கோர் ஜாவா அண்டர்ஸ்கோர் 2. எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக. கண்ணா நேம் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் டூ ப்ராக்டிஸ். ஓகே சார். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆப் அண்டர்ஸ்கோர் ஜாவா 2, ரைட் கிளிக், நியூ இன்டர்ஃபேஸ். வாட் இஸ் தட்? இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் ஆல்சோ ஏ கிளாஸ் மாதிரியே தான், அதனால கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, பேக்கேஜ் நேம் என்ன? P1. ஃபினிஷ். ஓகேங்களா? வந்துருச்சா? ரைட், லெட் மீ க்ளோஸ் திஸ் திங். ஐ டோன்ட் வாண்ட். அந்த கிளாஸ்னு இருந்துச்சு, அது பேர் இன்டர்ஃபேஸ். சரி, இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கும்? இன்கம்ப்ளீட் மெத்தட். பப்ளிக் வாய்ட் டெஸ்ட்னு கொடுக்குறேன். நான் டைமண்ட் ப்ராப்ளம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் இல்லையா? ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ இதுக்கு பேர் என்னது? இன்கம்ப்ளீட் மெத்தட். அவ்வளவுதான். கம்ப்ளீட் மெத்தட், இன்கம்ப்ளீட் மெத்தட் டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சா? இன்டர்ஃபேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி இன்கம்ப்ளீட் மெத்தட். கிளாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி கம்ப்ளீட் மெத்தட்ஸ். எல்லாருக்கும் ஓகே? இதுங்க இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்லாம் நம்ம பார்க்கும்போது ஸ்ப்ரிங் போர்ட்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் பேசிக்ல நான் தரவு பண்றேன் உங்களை. புரியுதா? ஸோ வென் வி ஃபோக்கஸ் ஆன் ஏபிஐ டெவலப்மெண்ட், மைக்ரோ சர்வீசஸ் டெவலப்மெண்ட், ஸ்ப்ரிங் போர்ட், இதெல்லாம் பார்க்கும்போது இங்கேயே நம்ம தரவாயிட்டோம்னா அது வெரி ஈஸி. பக்கானா? ரைட். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? டைமண்ட் ப்ராப்ளம் நான் பார்க்க போறேன். படிச்சு இதை சால்வ் பண்றது தானே இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றத. டைமண்ட் 2 பசங்க, தென் கீழே ஒரு சாண்டி கிளாஸ். ஓகேவா? ஓகே சார். அதுக்கு மேல உள்ள டெக்னிக்கலா போயிடும் உள்ள. சரிதானே? ரைட் சார். ஓகே, ஸோ இப்போ இதை நான் என்ன பண்றேன்? டெஸ்ட் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். டெஸ்ட் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் எஸ். அதுக்கு அடுத்து அதே பேக்கேஜ்ல ரைட் கிளிக். கரெக்டா இல்லையா? ஷூரா? யார் வச்சிருக்கேன் இப்ப? நான் யாரு பேரண்ட்? இப்ப இன்டர்ஃபேஸ் தான் பேரண்ட். அவரோட பையன் யாரா இருக்க போறாரு? இப்ப அவரோட பையன் யாரா இருக்க போறாரு? கிளாஸ் இருக்கணுமா? கிளாஸ் இருக்கலாமா? இன்டர்ஃபேஸ் இருக்கலாமா? கிளாஸ் இருக்கணுமா? ஒய்? கம்ப்ளீட் மெத்தட சாரி இன்கம்ப்ளீட் மெத்தட நான் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு கம்ப்ளீட் மெத்தட் வேணும். அப்படியா? ஷூரா? சரி. ரைட் கிளிக், நியூ. ஓகேவா? கிளாஸ் ஷூர்? பக்கா. சரி, பியா? நீங்க தான் சொல்லிருக்கீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்க லெவல்ல போறேன். ஓகே சார், பி. என்ன பண்ண போறேன்? ஸோ அவர் பையன், இவர்கிட்ட ஒரு கம்ப்ளீட் மெத்தட் இருக்குமா? கிளாஸ் இல்ல, எஸ்ஓ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் 200, லீவே போடக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ இவர் பையனை எப்படி மாத்துவீங்க?
our interface nala very good implements a. So உடனே இங்க ஒரு எரர் வந்துட்டாரா? control 1 add and implemented method. ஓகேவா? தெரியுதா இல்லையா? ஏன்னா அங்க உள்ளது இங்க வரணும்ல. டெஸ்ட் 1 இங்க நம்ம கூப்பிடணும்ல. எது பார்த்தோம்ல? கண்ட்ரோல் 1 கரெக்டா இல்லையா? இந்த டெஸ்ட் 1 இன்கம்ப்ளீட் மெத்தடா இருக்கு. அதை யூஸ் பண்ணனும், நான் கம்ப்ளீட் மெத்தட் இங்க எழுதணும்ல. எது பார்த்தோம்ல? ஓகே. நான் இப்போ இங்கே கம்ப்ளீட் மெத்தட்னா இப்போ டெஸ்ட் 1 இம்ப்ளிமெண்டேஷன் டெலீட் பண்ணிட்டேன். SYSO கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் சம்திங் 1000 அப்படின்னு எழுதுறேன். 1000ங்கிறவர் யாரு? அப்பாவோட ப்ராப்பர்ட்டி. இவர் சம்பாதிக்கிறது 2000 தான். ஓகே தானே? பக்கா. இப்போ நீங்க இவருக்கு ஒரு மெயின் மெத்தட் எழுதலாமா? எழுத முடியுமா? எழுத முடியாதா? இந்த பையன் தனியா இருப்பாரு, இவர் செப்பரேட் பர்சன். இவர் அப்படியே இருக்கட்டும். மெயின் மெத்தட் வேணா எழுதிக்கிறோம். கடைசியில் நம்ம இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரை யூஸ் பண்ணிப்போம். இவருக்கு ஒரு பையன் இருப்பார்ல. ஓகே. அதுக்கடுத்து இப்போ யாரெல்லாம் உருவாக்கியிருக்கோம்? சி அடுத்து இவரோட பையன் தான் அவரும். பி இவருக்கு முடிஞ்சிருச்சு பாட்டு. கடைசியில் வரவருக்கு நம்ம மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். பார்க்கலாம் டைமண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகுதான்னு. உடனே இன்ஹெரிட்டன்ஸ்ல பண்ணுவோம். அடுத்து சி. லெட் மீ கிரியேட் சி. ரைட் கிளிக், நியூ கிளாஸ், ஃபினிஷ். சி யாரோட பையன்? இம்ப்ளிமெண்ட்ஸ் control space bar. ஏதானே டயக்ராம் படி ஏயோட பையன் தானே அவரு. as per the diagram control 1 பிரஸ் பண்ணலாம். இவரும் ஆன் பண்ணுவாரு வழக்கம் போல. நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இவருக்கு ஒரு மெத்தட் எழுதிடுவோம். கரெக்டா இல்லையா? பப்ளிக் void test 3 control space for 200 something like that. சரி, இவரு 200 சரி, இவருக்கு 300 போட்டுக்கலாம். ஒரே இது மாதிரி வேணாம். சரியா? சோ இங்க வச்சு ரெட் கலர் வந்திருக்கா? கண்ட்ரோல் 1 add unimplemented method. அதே டெஸ்ட் 1 பாருங்க. இங்கே டெஸ்ட் 1, இங்கே டெஸ்ட் 1. ஏன்னா ஒருத்தர் தான் ஃபாதர். அவர் சம்பாதிச்சது இவருக்கு வரும், இவருக்கு வரும். கரெக்டா இல்லையா? கிளியரா? சேம் மெத்தட் ரெண்டு மெத்தடுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால அங்கேயும் போகும், இங்கேயும் போகும். ஒரு அப்பா இருக்காரு, அவரோட ப்ராப்பர்ட்டி 2 பேர் கிட்ட போயிட்டா பக்கவா இல்லையா? ஸோ தி சேம் டெஸ்ட் 1. இதுல என்ன பாருங்க, கண்ட்ரோல் ஸ்பேஸ் போ. ஓவர் ரைடிங்னு நான் உங்களுக்கு சொல்லி தரல. ஓவர் ரைடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, டீச். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், இது நான் டபுள் கோட்ல ஜஸ்ட் ஃப்ரம் சி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அப்பதான் சில இருந்து அவுட்புட் வருதுன்னு தெரியும். இங்க வேணா ஃப்ரம் பி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். 1000 போட புரியுதா? எங்க இந்த ரன் ஆகுதுன்னு தெரியணும்ல, அதுக்காக நான் ஏன்னா இதுக்கு ஓவர் ரைடிங்னு ஒரு கான்செப்ட் நான் நடத்துவேன். அப்ப நான் சொல்லி தரேன். அது சரியா? ஃபாலோ பண்ணீங்களா அரவிந்த்? உனக்கு புரியுதா? ஃப்ரம் பி கிளாஸ்ல இருந்து ஒரு அவுட்புட். ஏன்னா இதை நான் கால் பண்ணும்போது இங்கேருந்து ரன் பண்ணா இங்க இந்த அவுட்புட், இல்லை இங்கேருந்து ரன் பண்ணா இந்த அவுட்புட். புரியுதுங்களா? இப்ப நான் இங்க ஒரு மெயின் மெத்தட் வச்சுக்கலாம். இங்கேருந்து ரன் பண்ணனா எனக்கு ஃப்ரம் பின்னு ரன் ஆகும், இங்கேருந்து ரன் பண்ணனா ஃப்ரம் சின்னு ரன் ஆகும். 2 மெயின் மெத்தட் வச்சுக்கலாம். ஃபாலோ பண்றீங்களா? சரி, ரைட். அடுத்து நான் என்ன பண்றேன், லாஸ்ட் டைமண்ட் ப்ராப்ளம் டி. ஓகேவா? சோ இவர் யாரு? ஓகே, பக்கா பக்காவா புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் டயக்ராம் படி 2 பேருக்கு வந்து. இப்ப இவர் யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு, which means இவர் 2 பேரும் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு. சரியா? இப்போதைக்கு யாருப்பா? டிங்கிறவருக்கு யாரெல்லாம் அப்பா? பி அண்ட் சி. சரியா இல்லையா? ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். இதை சால்வ் பண்ணது தான் இன்டர்ஃபேஸ் பண்றோம். சரியா இல்லையா? இப்ப 2 பேரும் கிளாஸா கொடுத்துருக்கோம். நம்ம நீங்க தான் சொன்னீங்க கிளாஸா கொடுக்கணும், அதனால நான் கிளாஸா கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப அடுத்து இன்டர்ஃபேஸாவும் கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா? லேர்னிங்க்கு நீங்க சொன்னதை நான் பண்ணிட்டு இருக்கேன். then we'll do some modifications. புரியுதா? பக்கா, நோ ப்ராப்ளம். then B and C நம்ம பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். பாருங்க, go ahead. அடுத்து என்ன பண்ணணும்? டியா? புரியுதா அரவிந்த்? இது வரைக்கும் கடைசி இந்த டயக்ராம் படி
இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம். இப்போ இது பண்ண போறோம். Go ahead. P1, right click, new class B. The last பையன் B. இவரை பொறுத்தளவு யாரெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் சொல்லுங்க? Extends சொல்லிக் கொடுங்க. BC. B கமா வருமா, மறுபடியும் எக்ஸ்டென்ஸ் வருமா, இன்னொரு எக்ஸ்டென்ஸ் வருமா, கமாவா இப்படி வருமா, மறுபடியும் எக்ஸ்டென்ஸா, மறுபடியும் எக்ஸ்டென்ஸா, நீங்க தான் சொன்னீங்க மறுபடியும் சியா வருது, நீங்க தானே சொன்னீங்க. இம்ப்ளிமெண்ட் இப்படி ஒரு கிளாஸ் இல்ல, அது கிளாஸ்னா எக்ஸ்டென்ஸ் தானே, கரெக்டா? புரியுதா? எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு புரியுதா? டைமண்ட் ப்ராப்ளம் பண்ணா என்ன பண்ணணும்? ஒன்லி இன்டர்ஃபேஸ். புரிஞ்சிச்சா? கடைசியில வர்றது மட்டும்தான் கிளாஸ், இடையில வர எல்லாமே இன்டர்ஃபேஸ். பக்கவா? மறக்கவே மறக்காது உங்களுக்கு. கம்மா கொடுத்து பண்ண முடியும், இன்டர்ஃபேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ கிளாஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. அவருக்கு அதெல்லாம் ரெண்டு அப்பாக்கெல்லாம் பிடிக்காது, அவருக்கு ஒரே அப்பா தான். புரியுதா? பக்காவா? ப்ராப்ளம் புரிஞ்சிச்சா? இந்த டைமண்ட் ப்ராப்ளம் ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது தான் நீங்கள் சொன்னது அப்படியே நான் டைப் பண்ணேன். பட் இட் இஸ் நாட் பாசிபிள். புரிஞ்சிச்சா? இப்போ இங்கே பாருங்க, இப்படி கொடுத்தா இதுபடி பிசியை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். டிக்கு நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்டென்ஸ் பின்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன கம்மா கொடுத்தா என்ன வருது? எரர் வருது. உடனே ஷூரா வருதா இல்லையா? கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணு சொல்லுது, எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. கரெக்டா இல்லையா? தென் நீங்க சொல்ற மாதிரி நான் எக்ஸ்டென்ஸ் மறுபடியும் கொடுக்குறேன். அதெல்லாம் கொடுக்க கூடாது, நீங்க சொல்றீங்க, இதுக்காக நான் கொடுக்குறேன். கொடுக்கலாமா? கண்ட்ரோல் 1. அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் கொடுக்க கூடாது, தவறு. ஸோ டைமண்ட் ப்ராப்ளம் ஜஸ்ட் கால்ட் அஸ். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் எ ப்ரொஃபஷனல் வே. புரியுதா? ஸோ கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும். புரியுதா? டைமண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றது எப்படி? ஃபுல்லா இன்டர்ஃபேஸ் லெவல்ல சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? எவ்ரி ஒன் கிளியரா? ஸோ இப்போ நீங்க மறக்கவே மறக்க மாட்டீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ப்ரொஃபஷனல் வே இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா ஏ இன்டர்ஃபேஸ், பி இன்டர்ஃபேஸ், சி இன்டர்ஃபேஸ், டி தான். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? யூ வில் நாட் ஃபர்கெட் நவ. ஓகே சார், ட்ரை பண்ணுவோம். ஃபைல், நியூ, அதர், ஜாவா ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட், ஆப் அண்டர்ஸ்கோர் ஜாவா அண்டர்ஸ்கோர் 3. ஏன் இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ப்ரொஃபஷனலா இருக்கும். நீங்க பாருங்க ராமசாமி, குப்புசாமி அப்படின்னு கொடுக்காதீங்க. புரியுதா? ஓகே சார். பாருங்க 3, ரைட் கிளிக், நியூ இன்டர்ஃபேஸ், ஏ வித் HP1. இது வரைக்கும் ஓகேவா? அரவிந்த் புரிஞ்சுக்கலாம், சிம்பிளா இருக்கா? அது சப்போர்ட் பண்ணலன்னு தெரிஞ்சிச்சு. பப்ளிக் void test1 ஒரு இன்கம்ப்ளீட் மெத்தட் இன்டர்ஃபேஸ்னா இது ஓகே தானே? ரைட் கிளிக், நியூ இன்டர்ஃபேஸ், பி Control C, Control V, test2. ஓகேவா? ரெண்டு இப்போ யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்? இம்ப்ளிமெண்ட்ஸ். Why? என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? It is an interview question. It is an interview question.
ஒரு இன்டர்ஃபேஸையும் இன்னொரு இன்டர்ஃபேஸையும் சைல்டு as well as பேரண்ட் ஆக்கணும் அப்படின்னா என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பாருங்க, இன்டர்வியூல கேட்பாங்க. இது வந்து கிளாஸ், இந்த சைடும் கிளாஸ், பேரண்ட் கிளாஸ், சைல்டு கிளாஸ். என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஓகேவா? சரியா? அதுக்கடுத்து பக்காவா? பேரண்ட் நினைச்சிட்டு இருப்போம் இன்டர்ஃபேஸ்னால இம்ப்ளிமெண்ட்ஸ். இன்டர்வியூ கொஸ்டின் பர்பஸ்ஃபுல்லி ஐ டிட் திஸ். புரியுதா? கேட்பாங்க இன்டர்வியூ கொஸ்டின். நம்ம நினைச்சிருப்போம் சார் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட். நோ, ப்ராஜெக்ட்ல இது கேட்பாங்க. இது இன்டர்ஃபேஸ் டு இன்டர்ஃபேஸ் என்னது? எக்ஸ்டென்ஸ். பக்கா போயிடுச்சாரு? டிசைன் இன்டர்வியூ கொஸ்டின் 3 இன்டர்வியூ கொஸ்டின் நீங்க பார்த்துருக்கோம். டைமண்ட் ப்ராப்ளம் கிளாஸ் ஏ மட்டும், ரிமைனிங் எல்லாமே கிளாஸ் வைக்க கூடாது. புரிஞ்சிச்சா? தென் செகண்ட் ஒன் இன்டர்வியூ கொஸ்டின். அடுத்து இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஒன்று இங்க பாரு. பேரண்ட் இன்டர்ஃபேஸ், சாரி பேரண்ட் கிளாஸ் சைல்டு இன்டர்ஃபேஸ். இப்ப என்ன வரும்? இம்ப்ளிமெண்ட். நீங்க நீங்க சொல்லு. நாட் அப்ளிகபிள். அப்படி கொடுக்க முடியாது. ஃபுல்லா கம்ப்ளீட் மெத்தட், இதுல இன்கம்ப்ளீட் மெத்தட் இருக்கும். அந்த மாதிரி கொடுக்க முடியாதுல்ல. ரிவர்ஸ்ல பண்ண முடியாதுல்ல. புரிஞ்சிச்சா இல்ல? இன்கம்ப்ளீட் மெத்தட் இருந்தா தான் அதை நான் டெஃபினிஷன் இங்க எழுத முடியும். கம்ப்ளீட் மெத்தடை வச்சு இங்க ரிவர்ஸ்ல பண்ண முடியாது. இது பாக்ஸ் போட்டு பண்ணிக்கோ. பாக்ஸ் போட்டு குயிக்கா இன்டர்வியூ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. implements ஓகேவா? ஓகே, கவனிங்க. So class to class extends, interface to class implements, interface to interface extends, class to interface not applicable. பக்காவா? சரி, போட பாக்குறீங்களா? க்ளோஸ் பண்ணலாம். கவனி. as per the diamond problem, A B ready, C பண்ணலாமா? right click, new, again interface, C, finish. சொல்லி கொடுங்க. இது ஒரு மெத்தட் எழுதலாமா? டெஸ்ட் 3 காப்பி பண்ணிக்கலாமா? நீங்க காப்பி பண்ணாதீங்க, டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணும்? புத்திசாலியா மாட்டீங்க. ஏ ஏயோட பையன் தானே? கொஞ்சம் இவர் தான் அப்பா. இவர் ஒரு பையன், இவர் மூத்த பையன், இவர் 2வது பையன். இவரோட பையன். புரிஞ்சு விட்டதா? ஃபர்ஸ்ட் இவர் மூத்த பையன், இவர் 2வது பையன்.
அடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பையன் பார்க்குறான். டி. கரெக்டா இல்ல? சும்மா ஜாலி. முக்கியமா இல்லையா? தவறா நினைச்சக்கூடாது. இட்ஸ் ஃபார் ஃபன். இட்ஸ் நாட் பாசிபிள் இன் ரியாலிட்டி. ஓகே. ஸோ அதனால தான் நான் டைமண்ட் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஓகே சார், வில் கோ ஹெட். நெக்ஸ்ட் நியூ கிளாஸா? கிளைமேக்ஸ்ல இருக்கவங்க கிளாஸா தானே வர முடியும். ஓகே சார். டி. அங்கே இன்டர்ஃபேஸ் வச்சிடக்கூடாது. ஓகே சார். இப்ப சொல்லுங்க. எப்படி எக்ஸ்டெண்ட் வருவாங்க? அவங்க எல்லாம் இன்டர்ஃபேஸ்ல, இவங்க எல்லாருமே இன்டர்ஃபேஸ்ல. யாரெல்லாம்? பி ஒரு இன்டர்ஃபேஸ், சி ஒரு இன்டர்ஃபேஸ். அப்ப என்னப்பா வரும்? கிளாஸ் கிளாஸ் இன்டர்ஃபேஸ். சாரி, இன்டர்ஃபேஸ் கிளாஸ். பாசிபிள் தானே? இது பாசிபிள் தானே? இன்டர்ஃபேஸ் கிளாஸ் பாசிபிள் தானே? என்ன கீவேர்டு? செகண்ட் ஒன் இது மாதிரி வரவே வராது. இது மூணு வரும் கண்டிப்பா. சரிங்களா இல்லையா? இன்டர்ஃபேஸ் கிளாஸ். இன்டர்ஃபேஸ் கிளாஸ் தானே? கன்ஃபியூஸ் ஆகல? இப்போ என்ன பண்ணுவீங்க? இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யாரு? பி இருக்காரு. அப்புறம் அதான் யாராவது வந்துச்சா? அது டீல வரும். அவங்களுக்கு ரெண்டு சொத்து இருக்குப்பா, என்ன கொண்டு போப்பா அப்படிங்கிறது. எங்க அப்பா டிக்ளேர் பண்ணிட்டீங்கல்ல, கொண்டு அவங்க சொத்துங்குது. புரியுதா இல்லையா? கண்ட்ரோல் 1 ஆட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் மெத்தட் கொண்டு வந்துச்சா? யாரு? அவன் சொத்தையும் சொத்து கொண்டு வருது பாரு. டெஸ்ட் 1 யாரோட சொத்து? ஏயோட சொத்து. டெஸ்ட் 2 பி. அதுக்கடுத்து டெஸ்ட் 3 யாரோட சொத்து? தெரியலையா? மறந்துருச்சா? ஏ டெஸ்ட் 1. ஓகேவா? சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்ப ஏ எங்க இருக்காரு? அவரோட சொத்து. பி டெஸ்ட் 2. சரியா? சி இங்க இருக்காரு, அவரு டெஸ்ட் 3. டி ஃபாலோ பண்ணீங்களா? பக்கா எல்லாரோட நீங்க வந்துருச்சா? பக்கா. இப்ப நான் யாருக்கு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணோம்? யாருக்கு? டிக்கு தான் மெயின் மெத்தட். ஏன்னா அவர் தானே கிளாஸ். சரி, மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி இங்க டெஃபினிஷன் எழுதலாமா? சிங்கிள் லைன் டெலிட் பண்ண கண்ட்ரோல் டி. எவ்ரிவன் கிளியரா? டைமண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? SYSO control space bar 100. Control D SYSO control space bar. Just think ஏதோ ஒன்று. இப்போ மெயின் மெத்தட். ஓகேவா? மெயின் மெத்தட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். Control Z. Control Z. கிளாஸ்க்குள்ள தானே இருக்கு. ஓகே, let me scroll down. இங்க தானே வந்திருக்கோம். MEIN control space new D. So கூப்பிடலாம் எல்லாரையும். T1 dot. Okay. Then D1 dot. D1 dot. பக்காவா இருக்கா? ரன் பண்ணலாமா? டைமண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? ஹை லெவல் செக்யூரிட்டி வித் டைமண்ட் ப்ராப்ளம் சால்வ். பக்காவா? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சால்வ் ஆயிடுச்சா? ஜாவால இன்டர்ஃபேஸ் லெவல்ல. பட் கிளாஸ் லெவல்ல நாட் பாசிபிள். ப்ராக்டிகலா ப்ரூவ் பண்ணோம். புரியுதா? தியரிட்டிக்கலா இல்ல. கிளாஸ் லெவல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், நாட் பாசிபிள்னு வந்துச்சு. அந்த நீங்களே சொன்னீங்க, இயற்கையாவே நேச்சராகவே சொன்னீங்க. கிளாஸ்ல போட்டு போதும் எரர் வந்துச்சு, நாட் பாசிபிள். பட் இன்டர்ஃபேஸ் லெவல்ல பாசிபிள் ஆயிடுச்சு. ரைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்.
ஃபர்ஸ்ட் ஏ கிளாஸ் எழுதுங்க. ஜஸ்ட் ரைட், இந்த ரைட் சைடில் உள்ளது ஏ இன்டர்ஃபேஸ் எழுதுங்க. இதை ரைட் பண்ணிட்டு ஏ, தென் பி, ஏ அண்ட் பி, ஏ ரைட் பண்ணுங்க. ஏபிசி மூணுமே எழுதுவீங்களா பார்க்காம? அப்புறம் டி மட்டும் எழுதுங்க. எதுக்கு போர்டு ஏபிசி பார்க்காம எழுதிட்டு டியை பார்த்து எழுதுங்க. ஓகே தானே? படிச்சுட்டு இருக்கீங்க? சரியான டெஸ்ட் வந்து ஓகேவா? படிச்சிருக்கீங்க, சண்டே மிஸ் பண்ணக்கூடாது. என்ன சொல்றேன்? B extension B extension implement B. The interface, no interface to interface extension. And the meeting is you can. Incomplete method then. Interface naale incomplete method. Complex now fetch. Class
PUBG graphics free fire graphics PC மொபைல் அதுதான் பேசி சின்ன பசங்க கிராபிக்ஸே இல்ல ரியலாவே இன்னைக்கு அப்படியே புள்ள விட்டு நாங்க ரியலாவே ஐநூறு மழை போயிட்டு 5-7 இந்தியா தான் இல்ல இங்கிலாந்து இந்தியாவில 358 தான் இங்கிலாந்து 500 செகண்ட் இல்ல ப்ரோ இது 400 அது மேட்ச் டேயா டே 3 இருந்துச்சு இங்க பாருங்க வீட பாருங்க எனக்கு அடிச்சு இந்தியா வந்து அது என்ன பண்ணா அட்டாக் பண்ணாம டிஃபெண்ட் பண்ணி போனாது இந்த டேப்பும் கிடைச்சிருக்கோம் சார் அவுட்புட்டோட எழுதிக்கோங்க. ரைட் அவுட்புட். ஸோ டைமண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? ஓகேவா? இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்? ஓகேவா? ஓகே. புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஓகே? பக்கா.